ஏப்ரல் 14 புது வருட கொண்டாட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? புது வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட அரைவாசி புது வருஷம் முடிஞ்சுது. புது வருஷ கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைய நாள்ல ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அனுராதபுரத்துல ஒரு புதிய வீட்டுல புது வருஷத்தை கொண்டாடி இருக்காரு. எந்த புதிய வீடு அப்படின்னு சொன்னா, தித்வா புயல் காரணமாக முற்றுமுழுதாக சேதமடைந்த ஒரு வீடு மீண்டும் கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வீட்டில் இன்றைக்கு புது வருஷ கொண்டாட்டம் நடந்திருக்கு. அந்த புது வருஷ கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. இந்த பிரதேசத்தில் 6 வீடுகள் முற்றுமுழுதாக சேதமாக்கப்பட்டிருந்தது. இதுல ஒரு வீடு தான் இது. ஏற்கனவே 6 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. 66 வீடுகளுக்கு இந்த பிரதேசம் பகுதி அளவில் சேதமடைந்திருந்தது. அந்த வீடுகளுக்கான நிவாரணங்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் வீடு தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இந்த புகைப்படம் இன்று அதிகமாக பகிரப்பட்ட இந்த புது வருஷ கொண்டாட்டத்தோடு சேர்ந்து பகிரப்பட்ட ஒரு புகைப்படமாக மாறியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று வருகின்ற வியாழக்கிழமை பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடப்பதற்கான ஒரு ஏற்பாடு நடந்து வருவதாக இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் 2 பக்கத்துக்கும் ஒரு இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இணக்கப்பாடு என்பது ஒரு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையாக இருக்கும்னு சொல்றாங்க. இப்பொழுது இருக்கிற அமுல்ல இருக்கிற யுத்த நிறுத்தத்துக்கு முதல்ல இந்த பேச்சுவார்த்தை நிறைவுக்குள்ள கொண்டு வரதுக்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை நடப்பதற்கான 2-3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. இப்ப இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத விட 2 நாடுகளுமே, குறிப்பா அமெரிக்கா, ஈரான் 2 நாடுமே இந்த யுத்தத்திலிருந்து வெளியில வரணும்ன்றதுல முதன்மை குறியா இருக்காங்க. இதுல யாரு முந்துறது, யாரு விட்டு கொடுக்கறது, யாரு இதை ஏற்றுக்கொள்றது அப்படின்ற ஒரு மரியாதை ரீதியிலான ஒரு இணக்கப்பாடு யாருக்கு அதிகம் இருக்குமோ அப்படி அந்த அளவுல தான் இப்ப பார்க்கப்படுவதாக விமர்சகர்கள் அதிகமாக கூறுறாங்க. இதுக்குள்ள இதுவே இல்லை. எந்த அடிப்படையில, எந்த மரியாதையின் அடிப்படையில, எந்த விஷயத்தின் அடிப்படையில ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாரது என்பதுதான் இப்ப இருக்கிற மிகப்பெரிய ஒரு இழுபறியான விஷயம். இதுல அதிகமான குற்றச்சாட்டு அமெரிக்கா வைக்கிறது, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறதை நிறுத்தமாக இருந்தால் நாங்கள் உடன்பாட்டுக்கு வருவோம். இதுதான் எங்களுடைய அதிகப்படியான உச்சகட்ட கோரிக்கையாக இருக்கு அப்படின்றதுதான். கடந்த பேச்சுவார்த்தையின் போது கூட ஈரான் அதை கைவிட மாட்டோம் என்று உறுதியாக சொன்னதால இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக கைவிடப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்தது. ஆனால் இப்ப ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது, 5 வருடங்களுக்கு, அதாவது யுரேனியம் செறிவூற்ற இந்த செயற்பாட்டை 5 வருடங்களுக்கு செய்ய மாட்டோம் என்று ஈரான் இப்பொழுது அறிவித்திருக்காங்க. இந்த அறிவித்தலை அமெரிக்கா நிராகரிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா, குறைந்தது 20 வருஷமாவது இந்த யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் நிறுத்தமாக இருந்தால் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு அல்லது ஒரு உடன்பாட்டுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அமெரிக்கா இப்ப அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஒரு விஷயத்துல இப்பொழுது கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம்னு சொன்னா, முற்றுமுழுதா ஈரான் யுரேனியம் செறிவூட்டவும் கூடாது, அணு ஆயுதம் தயாரிக்கவும் கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. ஒரு 2-3 நாளைக்கு முதல்ல, நேற்று வரைக்கும் கூட. இன்றைக்கு பரவாயில்ல, 20 வருஷம் வரைக்கும் நீங்க செறிவூட்டாதீங்க அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ஈரான் 5 வருஷங்கள் செய்ய மாட்டேன்றாங்க, அவங்க 20 வருஷம்ன்றாங்க. ஆனால் ஆய்வாளர்களுடைய கருத்து என்ன சொன்னா, வருகின்ற வியாழக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை நடந்தால் கிட்டத்தட்ட 12.5 வருஷத்துக்கு 2க்கு சமனாக, உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இல்லை, நாங்கள் ஒரு 12.5 வருஷம் யுரேனியம் செறிவூட்ட மாட்டோம் என்ற ஒப்பந்தத்துக்கு கூட ஈரான் வரலாம் என்ற அடிப்படையில் இப்ப பேச்சுவார்த்தைகள் நடக்க போகுது. இது ஒரு கிழமைக்குள்ள முற்றுமுழுதாக இந்த போரினுடைய முடிவு தெரிய வரலாம்னு சொல்லப்படுது. வருகின்ற வியாழனோ அல்லது வெள்ளியோ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில இப்ப போக்குவரத்துக்காக மறைக்கப்பட்டிருக்கின்ற, அதாவது ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள செல்லுகின்ற கப்பல்கள், துறைமுகத்திலிருந்து வெளியே வர கப்பல்கள், 2யுமே அமெரிக்காவுடைய கடற்படை தடுக்கிறாங்க. எத்தனை கப்பலை இதுவரை தடுத்திருக்காங்க, எத்தனை கப்பல் அங்கே போக முயற்சி செய்தது, வர முயற்சி செய்தது என்பது தொடர்பான தகவல்கள் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 14 கடற்படை கப்பல்கள் இந்த பகுதியில் இப்ப இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. இது சரியான தரவுகளா என்பது தொடர்பாக எந்த ஊடகமும் சரியான தகவலை உறுதிப்படுத்தல. ஒரு அன்னளவாக இவ்வளவு இருக்கலாம்னு சொல்லப்படுது. ஆனால் இது மிக குறைவானதுதான். இதை வச்சுக்கொண்டு கடல் கட்டுப்பாட்டை அமெரிக்காவால் செய்ய முடியாது. இப்பொழுது ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக தான் இந்த விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களோ இல்லையா, இதை முற்றுமுழுதாக அவங்களால நடைமுறைப்படுத்துறது என்பது கொஞ்சம் சாத்தியமற்ற விஷயமாகவே இருக்கும். ஆனால் இதனால ஈரான் பெரிய அளவு பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. காரணம், அவங்களுடைய அதிக ஏற்றுமதி இந்த வருமானம் தான், இந்த எண்ணெய் ஏற்றுமதி தான். இது கூட யுத்தம் நடக்கும் போது கூட அந்த அளவு வருமானம் வந்த ஒரு துறை இது. அதனால அவங்களுக்கு யுத்த பாதிப்பை கூட இதால நிவர்த்தி செய்யக்கூடிய அளவான வருமானம் அவங்களுக்கு வந்திருக்கு. அதை இல்லாம செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பையும், அதை விட்டு அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஒரு இடத்தையும் தான் இப்ப அமெரிக்கா செய்து கொண்டிருக்காங்க. ஆனால் நேற்றைய நாள்ல சீனாவுடைய ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று ஹூமுஸ் கால்வாய் வழியாக இந்த கட்டுப்பாடுகளையும் தாண்டி சென்றிருக்கிறது.
அதை சர்வதேச ஊடகங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. எந்த அடிப்படையில் இந்த கப்பல் சென்றது என்பது தொடர்பான எந்த விதமான தகவலும் இதுவரையில் வெளியாகல. ஒரு கப்பல் வெளியாகி இருப்பது இது போன விஷயம் தொடர்பாக இப்பொழுது செய்மதி காட்சிகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கு சீனா இன்னும் எந்த விதமான தகவல்களையும் வெளியிடல. ஆனால் இப்பொழுது சீனா வெளிப்படையாக சில கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்மையில் ஒரு தகவல் வெளியாக இருந்தது. சீனா ஈரானுக்கு வான்பரப்பு பாதுகாப்பு அமைப்பை வழங்க போகுது, வருகின்ற வாரங்களில் வழங்க போகுது என்ற தகவல். இந்த தகவலை முற்றுமுழுதாக இன்றைய நாளில் சீனா மறுத்திருக்காங்க. இப்படி பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையிலும் ஈரானுக்கு ஆயுதங்களையோ அல்லது வான் பாதுகாப்பு பரப்புகளையோ வழங்குவதற்கு சீனா இதுவரையில் உடன்படல. சீனா இப்பொழுது மிக துல்லியமாக சில விஷயங்களை யோசித்து தான் செய்கிறோம். அதனால இந்த பொய்யான பொறுப்பற்ற தகவல்கள் முற்றுமுழுதாக நிராகரிக்கப்படுகிறது என்ற தகவலை சீனா வெளியிட்டிருக்காங்க. சீனா இந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்துங்க, இது தொடர்பான பலதரப்பட்ட அழுத்தங்களை இப்பொழுது 2 பக்கத்துக்கும் கொடுக்குறாங்க. மத்திய கிழக்கு நாடு இப்போ பெரிய ஒரு பதற்றத்துக்குள்ளாக இருக்கிறது. காரணம், இப்பொழுது எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட இருந்த பல விஷயங்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. காரணம், இப்பொழுது ஹோர்முஸ் கால்வாயினுடைய பதட்டம். சில கப்பல் நிறுவனங்கள், சிலன்றதை விட 90% கப்பல் நிறுவனங்கள் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக பயணிப்பதற்கான அனுமதியை வழங்காமல் இருக்காங்க. காரணம், என்ன நடக்கும் ஏது நடக்கும் தெரியாது. இதனால பெரிய அளவான நட்டம் தங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு, ஏதாவது சேதம் ஏற்பட்டால் என்றதால பல கப்பல் நிறுவன உரிமையாளர்கள் இந்த பகுதியால் போறதுக்கு கப்பல்களை அனுமதிக்க மறுக்கிறாங்க. இப்பொழுது திறந்துதான் இருக்கு கால்வாய், ஆனாலும் கூட கப்பல் நிறுவனங்கள் இதுக்கு அனுமதி வழங்காதால ஏற்றுமதியில மிகப்பெரிய அளவான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதுல இன்னும் ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு தகவலை, ஒரு கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. உலகத்திலேயே அதிக பரப்பை, அதிக மக்கள் கொண்ட கண்டமாக ஆசிய கண்டம். இந்த ஆசிய கண்டம் பாரிய அளவான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இது ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. இந்த ஆரம்ப கட்டம் என்பது வருகின்ற மாதங்களில் பாரிய அளவான வீழ்ச்சியை இந்த ஆசிய நாடுகளுக்கு கொடுக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இந்த நேரத்தில் அதிகளவான பொருளாதார பிரச்சனை, அதிகளவான எரிபொருள் விலையேற்றம், உணவுப் பொருட்கான விலையேற்றம், பல நாடுகள் 90% ஆசிய நாடுகளில் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்ச்சியாக நடக்கும். கிட்டத்தட்ட 300 பில்லியன் ரூபா அல்லது 300 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த காலகட்டத்துக்குள்ள மட்டும். இதை நிவர்த்தி செய்வதுன்றது அவ்வளவு இலகுவானதல்ல. இந்த நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவான பாதிப்பு ஏற்கனவே பொருளாதாரத்தால் இறங்கியிருக்கிற, குறிப்பாக நம்ம உதாரணத்துக்கு சொல்ல போனால் இலங்கை, பல நாடுகள், பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் பொருளாதாரத்தால் ஏற்கனவே தடுமாறி கொண்டிருக்கிற நாடுகள். அந்த நாடுகளுக்கு இன்னும் பெரிய பாதிப்புகள் வரும் அப்படி சொல்லி எதிர்ப்பு கூறுறாங்க. கிட்டத்தட்ட 8.8 மில்லியன் மக்கள் ஆசியாவில் மட்டுமே பெரிய அளவான பொருளாதார சிக்கலுக்குள்ள தனிப்பட்ட முறையில் பாதிப்புகளை ஏற்படுத்தப்படும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு தான் இப்பொழுது இருக்கு அவங்களுடைய கணிப்பில் சொல்லப்படுது. உலகம் முழுவதும் 32 மில்லியன் மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுவாங்க. இது நாளைக்கு நாளேண்டைக்கோ இது நடந்தாலும் கூட, இது வரைக்கும் நடந்ததை வச்சுக்கொண்டு தான், இனி நடக்க போறது இல்லை, இனி வரைக்கும் நடந்ததை வச்சுக்கொண்டு தான் இந்த இழப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆசிய நாடுகள் மிகப்பெரிய அளவில் வருகின்ற 2-3 வருஷத்துக்கு இந்த இழப்பீடுகளை அல்லது இந்த இழப்பை நிவர்த்தி செய்யறதுக்கு போராட வேண்டி வரும், உழைக்க வேண்டி வரும் என்ற தகவல் இருக்கு. இது பெரிய ஒரு பாதிப்பு. பல நாடுகள், வளர்ந்து வார நாடுகள், பொருளாதாரத்திலிருந்து மீண்டு வந்த நாடுகளுக்கு பெரிய பாரிய அடியாக இது பார்க்கப்பட்டது. சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு கொழும்பிலிருந்து வெளியூர்களுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் போயிருக்காங்க. கடந்த 3 நாட்கள்ல மட்டும் ஹைவே, அதாவது நெடுஞ்சாலைகள் மூலமாக, அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலமாக இலங்கைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற வருமானம் 16 கோடி ரூபான்னு சொல்லப்படுது. 16 கோடி. அதுவும் அதிக பணம் 10ஆம் தேதி நிறைய பேர் போயிருக்காங்க ஊருக்கு. இந்த நாளில் மட்டுமே 6 கோடி ரூபாய் வருமானமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலமாக மட்டுமே. இவ்வளவு பேரும் திரும்பியும் இதெல்லாம் வரப்போறாங்க. இந்த அளவுக்கு பணம், அதிகமான வருமானத்தை இந்த முறை பெற்றிருக்கிறது. இதனால அந்த பெட்ரோல் QR முறையில் இல்லாமல் ஒற்றை இரட்டை இலக்கம் மூலமாக பெறலாம் அப்படின்றதுக்கு பிறகு அதிகளவான வாகனங்கள் பயணம் செய்ததாகவும் பதிவாகி இருக்கிறது. பெட்ரோல் தொடர்பான பலதரப்பட்ட சிக்கலால் பலர் போகாமல் இருந்திருக்காங்க. ஆனால் அந்த அறிவிப்புக்கு பிறகு நிறைய பேர் ஊர்களுக்கு போயிருக்காங்க. கடந்த 40 வருஷங்கள்ல இலங்கையில முதியவர்களுடைய எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. 1946, 1953ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 5.5% தான் முதியவர்களுடைய தொகை இருந்திருக்கிறது. இப்போதைய 2024ஆம் ஆண்டு கணக்கெடுப்புல 100 சிறுவர்கள் இருந்தால் 87 முதியவர்கள் இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு வெளியான
மக்கள் தொகை கணக்கெடுப்பிலிருந்து இந்த தரவுகள் வெளியாகி இருக்கிறது. இன்று பொது போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நாளை மறுதினத்துல இருந்து போக்குவரத்துகள் மீள ஆரம்பிக்கப்படும். ஊருக்கு போனவங்க எல்லாருமே திரும்பி வர்றதுக்கான பஸ் போக்குவரத்து, அதாவது ரயில் போக்குவரத்து எல்லாமே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பை இன்றைக்கு பார்க்கவே இல்லாமல் இருக்கு. அந்த அளவு அமைதியா இருக்கு. இப்படி ஒரு கொழும்பு எப்போ பார்த்தோம்? கோவிட் டைமில், கொரோனா டைமில் பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கு இப்போ கொழும்பு. அந்த அளவு தான் இருக்கு. ஊர் அப்படி இல்லை. ஊர் இப்போ அப்படியே கலகலகலன்னு இருக்கு. இந்த மாதிரி புது வருஷத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இனிய புதுவருட வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை கவனமாக வாகனங்களை ஓடுறீங்க. மதுபோதையில் வாகனம் ஓடுறது மிக தண்டனைக்குரிய குற்றமாக பார்க்கப்படுது. 8000க்கும் அதிகமான போக்குவரத்து போலீசார் இந்த வீதி போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணிக்கிறதுக்கு இருக்காங்க. கவனமா இருங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்.